ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாளுக்கு வந்து கூடிக்கிட்டே தான் இருக்குது. டெய்லி வந்து ரேட் வந்து கூடிகிட்டே தான் இருக்குது. ஸோ எப்படிலாம் வந்து தங்கம் வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லா ஷாப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிகோல்டு சேவிங் ஸ்கீம்லாம் வந்து இருக்கும். ஆனால் ஒரு சில ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிகோல்டு வந்து இருக்குது. இப்போ தங்கமயில், போத்தி, சொர்ணமங்கல், ஸ்ரீகுமரன்லாம் வந்து இருக்கா. ஸோ அதே மாதிரி இவங்கள்ட்டையும் வந்து டிஜிகோல்டு வந்து இருக்குது. ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. ஒரு நகை வந்து நம்ம பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு 3 மாதம், 6 மாதம், 9 மாதம்னு கட்டிக்கலாம். நம்ம வாங்குகிற நகையை வந்து அவங்கள்ட்டே வந்து ரிட்டர்ன் கொடுத்து பணமாக கூட வாங்கிக்கலாம். ஸோ என்ன ஆப்புன்னு பார்ப்போமா? ஸோ இதுதான். ஸோ இது பார்க்கணும், உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து சும்மா ஒரு நாலேஜுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்என்ஜி டிஜிகோல்டு இந்தியா. இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வந்து இந்த இது ஓப்பன் பண்ணி பாருங்கள் சிஸ்டர், இதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ண சொல்லுது. ஸோ அக்கௌண்ட்டும் பாஸ்வேர்டும், ஸோ ஃபோன் நம்பரும் பாஸ்வேர்டும் வந்து கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 22 கேரட்டோட கோல்டு ரேட்டு தெரியாது, 24ஓட கோல்டு ரேட்டு வந்து தெரியும். சில்வர் ரேட்டுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வாங்கணும் அப்படின்னா 24 கேரட்டில் உள்ளது தான் நம்ம வாங்க முடியும். இப்போ டிஜிகோல்டுன்னு போயிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் 100 போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டில் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து 1 கிராம் இல்லை 2 கிராம் நம்ம சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 2 கிராமில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். வந்து நீங்கள் 200 போட்டால் எவ்வளோ மில்லிகிராம் ஆட் ஆகும், 5000 போட்டால் உங்களுக்கு எவ்வளோ கிராம், ஸோ அந்த இது எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம நார்மல் டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணுறோம்னா தங்கமயில், போத்தி, சொர்ணமகளில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இவங்கள்ட்டே வந்து இருக்குது. பட் என்னென்னா நம்ம வாங்குகிற தங்கத்தை வந்து இவங்கள்ட்டே வந்து நம்ம சேலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு தங்கம் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போ 1 கிராம் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா நான் அது வந்து எனக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்குது, ஸோ அதை நான் விற்றுடலாமா அப்படின்னா இவங்கள்ட்டே கூட விற்றுடலாம். விற்றுட்டு நம்ம பணமாக கூட வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ கோல்டு அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இஎம்ஐ கோல்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் கோல்டு காயின், ரிங்கு, ப்ரேஸ்லெட்டு, ஸோ எல்லாமே வந்து நம்மகிட்ட இருக்குது. இப்போ கோல்டு காயின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 24 கேரட்டு தான். ஸோ இதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் வந்து இருக்கா அப்படின்றத எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து இஎம்ஐ ஆப்ஷன் உள்ள வந்து கோல்டு காயின் தான். 24 கேரட்டு தான். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 3 மாதம் கட்டலாமா இல்லை 6 மாதம் கட்டலாமா அப்படின்றதையும் அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, ஸோ அதுவுமே வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் இப்போ நம்ம 1 கிராம் வாங்க போகிறோமா 2 கிராம் வாங்க போகிறோமா அப்படின்றத அவங்க கொடுத்துருப்பாங்க. ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ 3 மாதம் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 3 மாதம் வந்து நம்ம கட்டி முடிச்சுட்டு நம்ம என்றைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம், இப்போ வந்து இன்றைக்கி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் இந்த கோல்டு ரேட்டுக்கு இது இருக்குது அப்படின்னா நான் அந்த கோல்டு ரேட்டுக்கு தான் வந்து நான் 3 மாதமுமே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். கோல்டு ரேட்டு கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி, நம்ம என்றைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ரேட்டுக்கு தான் வந்து நம்ம டியூவும் கட்டுற மாதிரி இருக்கும். இஎம்ஐ கட்டிடுவோம். இது வந்து கோல்டு காயின்னா மட்டும் கேட்காதீங்க. கோல்டு ரிங்கு, ஜுவல்லரி, செயினு, இயரிங்கு, அப்புறம் பேங்கிள், ப்ரேஸ்லெட், ஸோ எல்லாமே வந்து அங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே வந்து இந்த இஎம்ஐ கோல்டுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பை கோல்டு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து எனக்கு இந்த நகை பிடிச்சிருக்கு நான் உடனே வந்து ரெடி காசு கொடுத்து வாங்கும்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம ரெடி காசு கொடுத்து ஆன்லைன்லேயே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஆன்லைன்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலாக வந்து இந்த இஎம்ஐ ஆப்ஷன் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டிஜிகோல்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ரூபாலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் 2 ரூபா போட்டால் கூட இதாகும். பட்டு மற்ற நார்மலில் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா வந்து இதாகும். இப்போ கோல்டு ரேட் வந்து கூடிகிட்டே இருக்கனால நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்கோ ஸோ அந்த மாதிரி கூட நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இஎம்ஐ ஆப்ஷனும் வந்து இருக்குது. இப்போ போகிற ரேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா கோல்டு வாங்கணும்னு நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இன்னும் போக போக வந்து கூட்டிகிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த இஎம்ஐ ஆப்ஷன் இருக்க வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக மெயினாக வந்து இந்த வீடியோ போட்டேன். இதோட கான்டாக்ட் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது. பார்த்திங்க உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு இல்லை நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறோம், யூபிஐ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா 18% வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. நான்லாம் பார்த்திங்க அப்படின்னா டெபிட் கார்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்போ பார்த்திங்க அப்படின்னா 1 டைம் தான் அந்த சார்ஜ் 15%. யூபிஐன்னு பார்த்திங்க அப்படின்னா 25% வந்து போடுறாங்க. ஸோ இதில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே நம்ம பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே வந்து நம்ம பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாங்குகிற கோல்டை பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா சேல்ஸும் பண்ணிக்கலாம். இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னென்ன எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஸோ பை கோல்டுனா என்ன, டிஜிகோல்டுனா என்னது, சர்வீஸ் எப்படி அப்படின்றது எல்லாமே வந்து பை பண்ணுறது, சேலிங் பண்ணுறது எல்லாமே வந்து சொன்னாங்க. ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க.
இது வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த இது பாருங்கள் சிஸ்டர், இதை பார்த்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபராக தான் சொன்னாங்க. இது வந்து ப்ரொமோஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எனக்கு நான் சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்த்ததில் ஓகே, இஎம்ஐ ஆப்ஷன் வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இஎம்ஐ ஆப்ஷனில் எதுவும் கோல்டு சேர்க்குற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து கேட்டிருந்தாங்க. அப்போல்லாம் வந்து நான் எனக்கு இஎம்ஐ ஆப்ஷனில் எங்கடா இருக்குது அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். ஆனால் நகை கடைக்கு தான் அந்த இஎம்ஐ மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நகை கடனுக்கு அதுக்கு தான் வந்து இஎம்ஐ ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோல்டு வாங்குறதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு. அப்போ எனக்கு வந்து இது ஓகே, அதுக்காக மட்டும்தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. ஸோ டிஜிகோல்டு வந்து எல்லா ஷாப்லேயும் இருக்க மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம வாங்குகிற தங்கத்தை வந்து இங்கேயே நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஸோ அது ஒன்று சூப்பராக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து கோல்டு தான் வந்து நம்ம சேவ் பண்ணணுமா அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ சில்வருமே வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சில்வருமே ஆப்ஷன் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, எவ்வளோக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிட்டோம். 1000 ரூபா சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ மில்லிகிராம் வந்து ஆட் ஆகுது, எவ்வளோ கிராம் வந்து ஆட் ஆகுதுன்னு நமக்கு அப்படியே தெரிஞ்சிருது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சேல் கோல்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வாங்குகிற தங்கத்தை வந்து ஸோ அவங்கள்ட்டே கொடுத்துட்டு அவங்கள்ட்டே வந்து மணியாக வந்து வாங்குறது. இது பார்த்திங்க அப்படின்னா 24 கேரட்டு. இதை சில்வருமே வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே சில்வர் விற்கணுன்னாலும் சரி, கோல்டு விற்கணுன்னாலும் சரி, இங்கள்ட்டே வந்து கொடுத்துட்டு ஸோ உங்கள் கோல்டு வந்து எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து குயிக்காக வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் அப்டேட் வரல. இன்னுமே வந்து ஃப்யூச்சரில் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் வந்து அது ஓரளவுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. இவங்களே பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயே வந்து இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து ஸோ டிஜிகோல்டுனா என்னது, பை கோல்டுனா என்ன, சேல்ஸ் கோல்டா என்ன அப்படின்றத அவங்க வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து நம்ம இது பண்ணணும். இந்த பேஜை நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் கேட்பாங்க, நாமினி கேட்பாங்க, ஆதார் நம்பர், ஸோ அது மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் எத்தனை சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மை ஆர்டர்ஸு, ஸோ எல்லாமே வந்து அங்கே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்துக்கலாம், நம்ம வேலெட்டில் போய் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மை ஆர்டர்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வாங்கினது, விற்றது, ஸோ டெலிவரி ஆனது, ட்ரான்ஸ்ஃபர் ஆனது, பை கோல்டு, இஎம்ஐ கோல்டு, ஸோ எல்லாமே வந்து உங்களோடதை பற்றி எல்லாமே வந்து இதில் வந்து கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட மெயின் ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா மதுரை கோரிப்பாளையத்தில் வந்து இருக்குது. ஸோ ஷாப்புமே வந்து அங்கே வந்து இருக்குது. ஸோ நம்ம ஆன்லைனில் வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கவும் செய்யலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கவும் செய்யலாம். ஸோ அந்த கடை வந்து அங்கே இருக்குது. இங்கே வந்து 24 கேரட் காயின் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 8 கிராம் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த 8 கிராமை கொடுத்தோம் நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம விற்றுட்டு பணமாக கூட வாங்கிக்கலாம். இதே வந்து நீங்கள் ஜுவல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அது வந்து ஜுவல்ஸ் வந்துங்க அங்கேயே வாங்குறீங்க. ஸோ அங்கேயே வந்து இஎம்ஐ மூலம் வாங்குறீங்க, இல்லை ரெடி காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா, அங்கேயே விற்கிறோம் அப்படின்னா, இது பார்த்திங்க அப்படின்னா 22 கேரட்டு. ஸோ அதையுமே வந்து அங்கேயே வந்து விற்றுட்டு நம்ம பணமாக கூட வாங்கிக்கலாம். நான் சொன்னேன்ல அந்த இஎம்ஐ ஆப்ஷன் வந்து இப்போ நான் ஒரு காயின் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே பார்த்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 மாதம், 6 மாதம், 9 மாதம், இந்த மாதிரி 3 டியூ வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எதுனாலுமே இது செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3 மாதம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து 5398 ரூபா வந்து கட்டணுமா. ஸோ அமௌண்ட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ப்ராடக்ட் அமௌண்ட்டுன்றதையும் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு மட்டும் இனிஷியலாக பே பண்ணணும், இப்போ 4048 ரூபா இந்த அமௌண்ட்டுக்கு அப்படின்ட்டு நம்ம டீட்டெயிலாக எல்லாமே வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. இல்லை இப்போ நான் இது பண்ணலை அப்படின்னா நம்ம இப்போ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு தான் வந்து புக் ஆகும். இப்போ நீங்கள் இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 8510 ரூபா இல்லை 8600 இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ரேட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ 8650 ஆகுது அப்படின்னா மாற்ற மாட்டாங்க. ஸோ அதே கோல்டு ரேட்டு தான், கூடுனாலே குறைஞ்சாலுமே அதே நீங்கள் என்றைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே கோல்டு ரேட்டுக்கு தான் வந்து நம்ம இந்த இஎம்ஐ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம கோல்டு காயினாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்போ 24 கேரட் வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ஸோ அது வந்து 22ஓட 24 கேரட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்போயுமே 1000 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான் வந்து இருக்கும் 22க்கும் 24க்கும். அப்போ நீங்கள் அதே ரிட்டன் கொடுக்கும்போது அதே இதில் தான் வந்து எடுத்துக்குவாங்க. அது இல்லாமல் அதோட வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து 2% வந்து அந்த வேஸ்டேஜில் வந்து லெஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்கள்ட்ட இது நம்ம 24 கேரட் பார்த்திங்க அப்படின்னா 1% தான் நமக்கு வந்து லெஸ் ஆகும்.
22ஓட 24க்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மல் 22 கேரட்டுக்குள்ள காயின் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% வந்து இல்லை 2% வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க. இப்போ பீமாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1.5% வரைக்கும் தான் வேஸ்டேஜ் 22 கேரட்டுக்கு. அது வந்து அதே வந்து நீங்கள் 24 கேரட் உள்ள காயின் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வேஸ்டேஜே கிடையாது. ஸோ ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி மட்டும் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கோல்டு வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சிறுக வந்து டிஜி கோல்டில் ஜாயின் பண்ணிங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் டிஜி கோல்டில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து வாங்கிட்டு ஸோ அங்கேயே வந்து நீங்கள் சேல்ஸும் கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இஎம்ஐ ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக இஎம்ஐ ஆப்ஷன் வந்து கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா வந்து வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கு எதுவும் டவுட்டு அப்படின்னா இங்கே நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. கான்டாக்ட்டு நாங்கள் இதிலே இருக்குது அந்த ஆப்லேயே. அதுக்கு வந்து நம்ம கால் பண்ணி கேட்டோம் அப்படின்னா டீட்டெயில் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுலையுமே வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து கிளியராக வந்து கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு நான் நம்பர் கொடுத்துருக்கேன்ல, கான்டாக்ட் நம்பர். ஸோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஆப்பை பற்றி ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு ஓகே இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே ஸோ பெனிஃபிட்டாக இருக்குது. சில பேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா என் கையில் பைசா இருக்குது, பட் வந்து கொஞ்சம் பைசா தான் இருக்குது, ஆனால் கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து எப்படி வாங்கணும்னு வந்து தெரியாது. ஆனால் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அந்த இஎம்ஐயும் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதம் கழித்து நீங்கள் கட்டணும். அந்த அமௌண்ட் வந்து மந்த்லி கட்டணும். ஆனால் 3 மாதத்துலேயே முடியுது அப்படின்னா எப்படியுமே நீங்கள் வாங்குகிற அன்னைக்கு உள்ள ரேட்டு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ 3 மாதம்னு ஆகும்போது அந்த அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்குமாக ஆயிரும். அப்போ வந்து அது உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். எப்படியுமே வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து சேவ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா 7,000 இருக்கும்போது பார்த்திங்க அப்பா எப்படியும் ஒரு 6,000க்கு வந்தால் சேவ் பண்ணலாமான்னு நினச்சோம். இப்போ வந்து 8,500க்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு 8,000 வந்தால் சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது. ஸோ அதனால் மைண்டு வந்து கோல்டு வந்து கூடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் எப்போ சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இப்போயே வந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க. எதுவும் டவுட்டு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். இமெயிலும் கூட பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் தான். ஸோ கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் வந்து கேட்டுக்கோங்க. சேவ் பண்ணணும்னு நினைக்கவங்க கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க. ஸோ நல்லா வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்து கேட்டிருக்காங்க. வேறு எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.